சார் இப்ப எந்தெந்த ராசிக்காரங்க திருப்பதி போறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருப்பதி போறது குறித்த விதிமுறைகள் இருக்கு? பொதுவா பார்த்தீங்கன்னா, சிம்மம், தனுசு, கும்பம். இது ராசியாகவோ, லக்னமாகவோ கொண்டவர்கள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை போனா போதும். மத்த எல்லோரும் எப்பொழுது வேண்டுமானாலும் போயிட்டு வரலாம். ஏன் இதையும் சொல்றேன்னா, இந்த 3 பேருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. இன்னும் நீங்க அடிக்கடிக்கு போய் பார்க்கணும்னாலும் போய் பாருங்க. ஆனா, அதுக்கான பரிகாரத்த செஞ்சுட்டு போங்க. இப்ப முடியல. அறிவு இருந்தாலும் அவங்க யாரும் பிரிச்சு பார்க்கல. டெக்னாலஜி இல்ல. இப்ப நம்ம பிரிச்சு பார்க்குறோம். நல்ல விஷயம் தான். ஆனாலும் கூட அவர் தெய்வம். அப்போ அடிப்படையாக ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்ல வரோம். போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே வரல. கண்டிப்பா. ஆனா இவங்கலாம் போனா சிறப்பா அப்படின்னும்போது நான் சொன்ன மாரி சிம்மம், தனுசு, கும்பம் இவங்க மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. மத்த எல்லா ராசிக்காரர்களும், எல்லா கணக்கரும் எப்போ வேணா பெருமாளை தரிசிக்கலாம். அவங்க தாய், அம்மா. அம்மாவ பார்க்கறதுக்கு நம்ம இவ்ளோ மனங்கெட்டு அப்படியே பயந்துனே போகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. சந்திரனாவே அம்மா தானே. உங்க அம்மாவ பார்க்க நீங்க போறீங்க. அங்க மகாலட்சுமி தாயார் இருக்காங்கல்ல. பெருமாளோட சேர்ந்து யார் இருக்கா? மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. சுக்கிரனும் அங்க ஆக்டிவேஷன் ஆகுறாருல்ல. எவ்ளோ பெரிய விஷயம் உள்ளடக்கிய ஒரு இடம் தெரியுங்களா? பெருமாள்ன்றது.